கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த நாளிலும் ஆதியாகமத்திலிருந்து நமக்கு தெரிஞ்ச ஒரு சம்பவம் தான். நான் முதல்ல சொல்லிடுறேன், இவன் என்னடா கதையா சொல்றானே அப்படின்னு நினைச்சு நீங்க விரக்தி அடையாதீங்க. இந்த ஸ்டோரியில நான் சொல்லுகிற காரியங்கள் என்னன்னு நீங்க புரிந்து கொண்டாலே உங்களுடைய விசுவாச வாழ்க்கை தலை தோங்குங்க. சரி, நான் இன்னைக்கு செய்திக்குள்ள வரேன். ஆதியாகமம் யோசேப்பு சம்பவம். யோசேப்பை குறித்து தேவன் ஒரு சொப்பனம் கொடுக்கிறாரு. இந்த நேரத்துல தான் யோசேப்பு தன்னுடைய சொந்த சகோதரர்களாலே புறக்கணிக்கப்படுகிறார், குழியில தள்ளப்படுகிறார். குழியிலிருந்து விடுவிக்கப்பட்ட யோசேப்பு அடிமை சந்தையில நிர்வாணமா இருந்து அடிமையா விற்கப்படுகிறான். அடுத்து போத்திபார் வீட்டுல அவன் வேலைக்காரனா பணிபுரிகிற அந்த நேரத்துல அவனோட உண்மைத்தன்மையை பார்த்த போத்திபார் தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் அவன் அதிகாரியா வைக்கிறான். இத யோசேப்பு தனக்காக தேவன் குறித்த அந்த நிலையான ஸ்தானம் அப்படின்னு அவனை நினைச்சிருக்க மாட்டார். ஏன் அப்படின்னா அந்த இடத்துல யோசேப்புக்கு அடுத்த ஒரு சோதனை வருது. அந்த சோதனையின் மத்தியில் யோசேப்பு குற்றம் சாட்டப்படுகிறார். அது என்ன விதமான குற்றம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிந்ததுதான். சரி, இங்கே இருந்து மீண்டுமா சிறைச்சாலைக்கு கொண்டு போகப்படுகிறார். அங்க சிறைச்சாலையில இருக்கிற அந்த யோசேப்பை தேவன் விடுவித்து கொண்டு வந்து தேசத்திற்கே அதிபதியாக மாற்றுகிறார். இதுதான் யோசேப்பு தேவனுக்கு காண்பித்த சொப்பனமா இருக்கிறது. இதுக்கும் இன்னைக்கு எங்களோட வாழ்க்கையிலையும் விசுவாசம் தூண்டுகிறதுக்கு என்ன காரியம் வரப்போகுது அப்படின்னு கேட்குறீங்களா? நம்மளுடைய வாழ்க்கையிலும் தேவன் ஒரு நோக்கத்தை வைத்துதான் நம்மளை நிலைநிறுத்துகிறவராய் இருக்கிறார். போகிற பாதையில ஒரு சின்ன உயர்வு வந்துச்சு அப்படின்னா அதுதான் நம்மளுடைய நிலையான ஸ்தானம் அப்படின்னு நினைக்காதீங்க. கர்த்தர் உங்களுக்கான நிலையான ஸ்தானத்தை வைத்தார் அப்படின்னா நீங்க அதிபதியா இருப்பீங்க, அடிமைகளா இருக்க மாட்டீங்க, பிறருக்கு வேலை செய்யக்கூடியவர்களா இருக்க மாட்டீங்க, உங்கள் கை அடுத்தவங்கள்ட்ட ஏந்தி நிற்க நிலைமையில இருக்க மாட்டீங்க. நீங்க பிறருக்கு கொடுக்கும்படியாக உங்களை தேவன் உயர்த்துவார். அதுதான் தேவன் உங்களுக்கான வைத்திருக்கிற ஆசீர்வாதமா இருக்கிறது. இங்க யோசேப்பு என்ன செய்தார்னா எகிப்து தேசத்திற்கே அதிபதிங்கிற ஸ்தானத்துக்கு மாறினார். ராஜா எதை கேட்டாலும் யோசேப்புட்ட கேட்டு செய்யக்கூடிய நிலைமையில தான் வந்துச்சு. இந்த இடத்துல யோசேப்பின் கரம் ஏந்தி நிற்கல. போத்திபார் வீட்டுல கூட வேலைக்காரனா தான் இருந்தான். ஆனா எகிப்து தேசத்தின் அதிபதியின் மாறணும்னு தங்களை நம்பி வந்த எல்லாருக்கும் இவன் கை நீட்டி கொடுக்கிற அளவுக்கு தேவன் உயர்த்தினார். இன்னைக்குமே உங்க கை உயர்ந்து இருந்துச்சு அப்படின்னா அதுதான் தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதம்.